சினிமான்றது எல்லோராலும் கவனிக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் கருப்பு பக்கங்களும் மூடப்பட்ட புத்தகங்களாகவே இருக்கும். ஆனாலும் சில சமயங்கள்ல நடிகர் நடிகைகள் பற்றிய பகீர் செய்திகள் வெளிவந்து பரபரப்பை கிளப்பும். அப்படி திரையுலகை சேர்ந்த சிலர் சமீப காலமா பண மோசடி வழக்குகள்ல சிக்கிறதும் போதைப் பொருள் சார்ந்த வழக்குகளை கைதாகிறதும் தொடர் நிகழ்வாகி வருது. கடந்த 2002 பிரபல பாலிவுட் நடிகரான சல்மான் கான் மது அருந்துவிட்டு சாலையோரம் படுத்திருந்தவங்க மேல காரை ஏத்திட்டு தப்பி சென்றதும் அதுல ஒருத்தர் இறந்ததும் அன்றைய காலகட்டத்துல பரபரப்பான வழக்கா பார்க்கப்பட்டுச்சு. 12 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கு இன்று வரைக்கும் மிகவும் பிரபலமான வழக்கா பேசப்படுது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி NCB எனப்படும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மும்பையிலிருந்து கோவா செல்லும் பயணிகள் கப்பல் ஒன்றுல சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனையில பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் உட்பட 7 பேரை கைது செஞ்சாங்க NCB. அப்பொழுது ஆரியன் கான் சரஸ் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தார் என்ற தகவல் பாலிவுட் சினிமா மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தோனி வாழ்க்கை வரலாறு படத்துல நடிச்சு புகழ்பெற்ற சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரண வழக்குல சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு கஞ்சா வாங்கி கொடுத்ததாக நடிகை ரியா சக்கரவர்த்தி மீது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செஞ்சிருந்துச்சு. இப்படி பாலிவுட்டோட முடியல போதைப் பொருட்களின் ஆதிக்கம் டோலிவுட் திரை உலகத்திலும் தொடர்ந்துச்சு. 2017ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல ஒரு பெரிய போதைப் பொருள் கும்பலை சுத்தி வளைச்சது ஹைதராபாத் காவல்துறை. அதுல தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்த பல பெயர்கள் அடிபட்டன. ராணா, தருண், ரகுல் பிரீத்தி சிங், பூரி ஜெகநாத், முமைத் கான் நீண்டுகிட்டே போச்சு அந்த பட்டியல். 15க்கும் மேற்பட்ட பிரபலங்களை விசாரணைக்கு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியது காவல்துறை. தடயவியல் துறை பரிசோதனைக்காக அவர்களின் முடி மற்றும் நகங்களின் மாதிரிகளை சேகரித்தது என்ற செய்தி சமூக ஊடகங்களை கசிய ஒவ்வொரு நடிகர்களும் அவரை சார்ந்தவர்களும் தனித்தனியாக விளக்கம் கொடுக்க என பற்றி எரிய தொடங்கியது பிரச்சனைகள். தமிழ் சினிமாவில் ட்ரக்கை மையமா வச்சு எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு ரசிகர்களிடையே எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த வகையில அயன், தர்பார், கோலமாவு கோகிலா, கைதி, விக்ரம், மாஃபியா, கபாலின்னு ட்ரக்கை மையமா வச்சு எடுக்கப்பட்ட பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. மதுவை மையப்படுத்தி எழுதப்படும் பாடல்களும் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கும். ஆனா சில சமயங்கள்ல கண்ணதாசன் காரக்குடி, பேரை சொல்லி ஊத்திக்குடி, ஓபன் தி டாஸ்மாக் என சில பாடல் வரிகள் சர்ச்சையில சிக்கிறதும் உண்டு. அந்த வகையில சமீபத்துல வெளியான விஜய் நடித்த லியோ திரைப்படத்துல இடம்பெற்ற 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டாடா சேர்ஸ் அடிக்க, புகையில அறுவடைக்கு தயாரானா, ஆப்பனண்ட களை எடுத்துன்ற வரிகள் கடுமையான எதிர்ப்பையும் வழக்கையும் சந்திச்சுது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் திரையுலகம் மட்டும் இதுல இருந்து தப்பிக்குமா என்ன? மில்லி உள்ள போனா போதும், கில்லி வெளியே வருவான் பாரு என்ற பாடலுக்கேற்ப நடிகர் ஜெய், பிக் பாஸ் சக்தி போன்ற நடிகர்கள் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டாங்க. நடிகர்கள் ஒருபுறம் இருக்க, சென்னையில பாகுபலி படத்தின் சிவகாமியான ரம்யா கிருஷ்ணன் கார்ல இருந்து 96 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதும் பாகுபலியை மிஞ்சும் அளவிற்கு பிரபலமானது. இது மட்டுமா, கேரள விமான நிலையத்துல 300 கிலோ ஹெராயின் கடத்த முயன்ற ஆதிலிங்கம் என்பவரை காவல் அதிகாரிகள் கைது செஞ்ச பிறகு அவர் நடிகை வரலட்சுமியின் உதவியாளர்னு தெரிய வர, நடிகை வரலட்சுமி சரத்குமார் தான் போதைப் பொருள் கடத்தினார்னோ, அவர் அதுக்காக தான் அடிக்கடி இலங்கை சென்று வருகிறார்னோ புரளிகள் பரவின. அவர் சில வருடத்திற்கு முன்பே வேலையிலிருந்து நின்று விட்டார்னு வரலட்சுமி விளக்கம் அளித்த பின்னரே முடிவுக்கு வந்தது இந்த பிரச்சனை. இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் அளவிற்கு அடுத்த லெவலுக்கு சென்றார் ஜாஃபர் சாதிக். மங்கை, இறைவன் மிகப்பெரியவன் மற்றும் இயக்குனர் அமீர் நடிக்கும் மாயவலை உள்ளிட்ட படங்களை தயாரித்த இவர் படங்களை தயாரிப்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் போதைப் பொருட்களையும் தயாரிச்சிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சில தினங்களுக்கு முன்னாடி 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் உற்பத்தி செய்ய உதவும் ரசாயன பொருளை கடத்த முயன்ற தமிழர்கள் 3 பேரை கைது செஞ்சாங்க. இதுக்காக மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக்னு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவருடன் நீண்டகால நண்பராக இருக்கும் பருத்தி வீரன் இயக்குனர் அமீர் இவருடன் இணைந்து 3 காபி ஷாப்களையும் திறந்துள்ளதாக சொல்லப்படுது. இப்படி மாயவலையில் சிக்கிய அமீர் இது குறித்து பேசிய போது காவல்துறை எப்பொழுது விசாரணைக்கு அழைச்சாலும் நான் ரெடி தான் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எது எப்படியோ போதையில திரையுலகம் இருப்பதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் போய் திரையுலகத்தினரே போதைப் பொருட்களை கடத்துவதாக வந்திருக்கும் செய்திகள் திரைப்படங்களை மிஞ்சிய திருப்பங்கள் தான்.